உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்கண்ணா, என்ன வேணும்? நீ சாந்தி அக்காவோட பொண்ணு தானே? ஆமாங்க. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இரு, நீ கார் மெக்கானிக்கா? உங்க அம்மா நீ சென்னையில இருக்கிற காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கதா என்கிட்டயும் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு உனக்கு? என்ன யாருன்னு தெரியலையா? உங்க அம்மாவுடைய பெரியப்பா பையன், பேர் பாண்டியன். காஞ்சிபுரத்துல துணி கடை வச்சிருக்கேன். ஓ சரிங்க, சொல்லுங்க. கார்ல என்ன ப்ராப்ளம்? அது விடுமா, நீ எதுக்கு இங்க வேலை செய்யற? மீனா, என்னாச்சு? யார் இவரு? இவர் என்னோட ஹஸ்பண்ட். எங்க இவர் என்னோட சொந்தக்காரர், பாண்டியன் மாமா. காஞ்சிபுரத்துல இருக்காரு. வணக்கங்க. என்னம்மா, வீட்டுக்கு கூட சொல்லாம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? ஆமா, வீட்டுல சொன்னேன். அம்மாவும் அப்பாவும் ஜாதி பார்த்துட்டு ஒத்துக்கல. அதான் நாங்க 2 பேரும் வடபழனி முருகர் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மாமா. மீனா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆரம்பிங்க. நான் லவ்க்கு சப்போர்ட் பண்ற கேரக்டர் தாம்மா. அது மட்டும் இல்ல, நீ நம்ம சொந்தக்கார பொண்ணாச்சேன்னு இதை நான் சொல்றேன். உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பொய்யன் மெக்கானிக் வேலை செய்யறவனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க? கேவலமா இருக்குமா? என்னடா மாமா அப்படி சொல்றாருன்னு கோவப்படாத. நீ சின்ன பொண்ணு, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது. சொந்தக்காரங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ நம்ம வீட்டு பொண்ணு, 5க்கு 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, வர சொல்றேன். ஏய், யாரடா நீ முதல்ல? தாவா, உன் சொந்தக்காரன். உனக்கு மாமா முறை வருது. சீ, வாய மூடு. வயசுல பெரியவன் பாக்குறேன். இல்லைன்னா சொந்தக்காரன் நீ சொன்ன வார்த்தையை கேட்டு கெட்ட வார்த்தையிலே உன்னை திட்டிருப்பேன். நான் உன்கிட்ட வந்து கேட்டேனா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு? இல்ல, அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? நான் 5க்கோ 10க்கோ கஷ்டப்படுறது உன்னால பார்க்க முடியலன்னா 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இதை விட்டுட்டு என்னையும் புருஷனையும் பிரிக்க பாக்குற? பெத்த அம்மா அப்பா அவங்க சொல்லியே நான் இவர் தான் வேணும்னு வீட்டை விட்டுட்டு இவர் கூட வந்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொல்றத நான் கேட்பேன்னு வேற நினைச்சிட்டு இருக்கியா? சீ, வெளியே போடா. வந்துட்டா பெரியவா மாதிரி. ஒரு நிமிஷம். என் புருஷன் மெக்கானிக் தான், ஆனா என்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறாரு. சொந்தமா வீடு தோ இந்த கடை பக்கத்துல இருக்கேன். அந்த எம்டி லேண்ட்னு அத்தனையும் என்னோட பேர்ல தான் வாங்கி போட்டிருக்காரு. என் புருஷன் எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்ததை மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, உன்னை செருப்பாலே அடிப்பார். முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. சொந்தக்காரன்ற பேரை சொல்லிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துடாது.